வணக்கம் நண்பர்களே, நம்ம யூடியூப் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். இன்னைக்கு தமிழ் சினிமாவின் டாபிக் பற்றி பேச போகிறோம். தனுஷ் மற்றும் மிருனால் தாகூரின் காதல் பற்றிய பரபரப்பான செய்தி எல்லா சோசியல் மீடியா முழுக்க தீயா பரவிய விவகாரம். உண்மையா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணுங்க. தமிழ் சினிமாவின் டாப் ஸ்டார் தனுஷும் சீதாராம் படத்தின் மூலம் இந்திய அளவில் புகழ்பெற்ற மிருனால் தாகூரும் இப்போ இணையத்தை கலக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு நிகழ்ச்சியில ஒன்னா இருந்த வீடியோ இப்போ வைரல் ஆகி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தி இருக்கு. குறிப்பா மிருனால் தனுஷோட கையை பிடிச்சு பேசுற ஒரு காட்சி எல்லாரையுமே பேச வச்சிருக்கு. மிருனால் தனுஷோட சகோதரிகள் டாக்டர் கார்த்திகாவையும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களும் மிருனால ஃபாலோ பண்றாங்க. இது தனுஷ் தனது குடும்பத்திற்கு மிருனாலை அறிமுகப்படுத்தியிருக்கலாம்னு பேச்சு கிளம்பி இருக்குது. மேலும் தேரே எக்ஸ்மேட் படத்தோட கொண்டாட்ட விழாவில் மிருனாலும் சன் ஆப் சர்தார் டூல் விழாவில் தனுஷும் கலந்துட்டு இருக்காங்க. சில்வர் பெல்ட்டும் கிருவங்க உறவு பற்றி இன்னும் பகிரங்க அறிவிப்பும் வரையல. ஆனா இந்த நெருக்கமான தருணங்களை ரசிகர்களை ஆர்வப்படுத்தி இருக்குது. இது பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட்ல சொல்லுங்க. 2022 தனுஷ் மற்றும் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் 18 வருஷ திருமண வாழ்க்கைக்கு பிறகு பிரிவதாக அறிவிச்சாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஜுவன் மற்றும் லிங்கா மகன்கள் இருக்காங்க. இந்த பிரிவு ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. அதுக்கு பிறகு தனுஷ் கேப்டன் மில்லர், ராயன் மாதிரியான படங்கள்ல கவனம் செலுத்தி சினிமாவில் தொடர்ந்து வெற்றி பெற்றார். ஆனா இப்போ மிருனால் தாகூரோட இந்த நெருக்கமான தருணங்கள் தனுஷின் விவாகரத்துக்கு பிறகு அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைய மறுபடியும் பேசு பொருளா இருக்கு. இந்த புது பயணம் எப்படி இருக்கும்னு பொறுத்திருந்து பார்ப்போம். தனுஷ் மற்றும் மிருனால் தாகூரின் இந்த நெருக்கமான தருணங்கள் எதை குறிக்குது? இது ஒரு புது அத்தியாயத்தோட ஆரம்பமா, இல்ல வெறும் நட்பு மட்டுமா? தனுஷின் வாழ்க்கையில இந்த மாற்றங்கள் ரசிகர்களுக்கு ஒரு புது டாபிக்கை கொடுத்திருக்கு. உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எந்த சினிமா டாபிக்கை பேசலாம்னு சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். பை பாய்.